அப்ப வேதத்துல ஒவ்வொரு புத்தகத்திற்கும் தொடர்ச்சி இருக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் இருக்கிற புஸ்தகங்களுக்கு ஒன்றுக்கும் மற்ற ஒரு புத்தகத்துக்கு என்ன இருக்கு? ஒரு தொடர்ச்சி இருக்கிறது. ரட்சிப்பின் திட்டம் ஆதி ஆகமத்திலிருந்து அது தொடர்ந்து செயல்படுத்தப்படுகிறது. ரட்சிப்பின் திட்டத்திற்கு தேவன் என்ன செய்கிறார்? ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். ஸ்திரீயின் வித்து அவர் என்ன செய்யறாரு? வாக்கு பண்ணுகிறார். அந்த வம்ச வரலாறு அட்டவணை மத்தேயு 1 நம்ம பார்க்கிறோம். இந்த மத்தேயு 1 நம்ம பார்க்கிறது தான் என்ன செய்யறோம்னா, ஆதி ஆகமத்திலிருந்து கடைசி வரைக்கும் என்ன செய்யறார் கர்த்தர்? அந்த வம்ச வரிசையை கர்த்தர் பாதுகாக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். அப்ப வேதத்திற்கு ஒரு தொடர்ச்சி இருக்கிறது. நோவா நாட்கள்ல ஒரு பெரிய அழிவு வந்தாலும் அந்த வாக்கு தத்தத்தை தேவன் என்ன செய்கிறார்? நிறைவேற்றுகிறார், பாதுகாக்கிறார். அது நோவாவின் மூலமாய் அந்த வாக்கு தத்தம் பாதுகாக்கப்படுகிறது. அந்த ரட்சிப்பு திட்டம் நோவாவின் மூலமாய் அது பயணிக்கிறது. ஆதியாகமம் 12க்கு வரும்போது அந்த ரட்சிப்புக்கு ஆண்டவர் என்ன செய்யறார்னா, ஒரு குடும்பத்தை தெரிந்தெடுக்கிறார். ஆதியாகமம் 12ல அவர் என்ன செய்யறாரு? இந்த ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றுகிறதற்கு ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனை அழைத்து அவன் குடும்பத்தை தெரிந்தெடுக்கிறார். அந்த ரட்சிப்பை நிறைவேற்றுகிறதற்கு அவன் குடும்பத்தை அவர் என்ன செய்கிறார்னா, ஒரு ஜன கூட்டமாய் மாற்றுகிறார், ஒரு தேசமா என்ன செய்யறாரு? மாற்றுகிறார். யாத்திராமத்துக்கு வரும்போது அந்த குடும்பம் எகிப்து தேசத்தில் போய் அடிமைப்படுகிறது. அடிமைப்பட்ட அந்த ஜனத்தை அவர் என்ன செய்யறார்னா, பஸ்கா ஆட்டின் பலியின் மூலமாய் ஒரு மீட்பை கொடுக்கிறார். 10 வாதைகள் அனுப்புறாரு. 10வது வாதை அந்த பஸ்கா ஆட்டின் மூலமாக இந்த ஜனங்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். அது மாத்திரம் இல்ல, விடுவிக்கவும் படுகிறார்கள். அந்த வாதைக்கு அப்புறம் அந்த ராஜா என்ன செய்கிறான்? அவர்களை விடுவிக்கிறான். இது எல்லாவற்றிலும் சிலுவையின் மூலமா நமக்கு இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறுகிறது. இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். அந்த ஒரு குடும்பம் போய் எகிப்துல அடிமைப்படுகிறது, அவர்களை விடுவிக்கிறாரு, அவர்களுக்கு ஆராதனையை நியமிக்கிறாரு, ஆசரிப்பு கூடாரத்தை நியமிக்கிறாரு. லேவியர் ஆகமத்துக்கு வரும்போது பரிசுத்தம் உள்ள தேவனை பாவியான மனிதன் எப்படி அணுக முடியும்? அப்ப ஒரு சில பலிகளை அவர்களுக்கு சொல்லுகிறார். இந்த பலிகளை எல்லாம் செலுத்தி நீ என் சமூகத்துல வரலாம், என்னை ஆராதிக்கலான்னு தேவனை என்ன செய்கிறார்? அவர்களுக்கு ஆராதிப்பதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறார். என்னாகமத்தில் இந்த ஜனங்கள் அவிசுவாசத்தினாலும் கீழ்ப்படியாமையினாலும் பாவம் செய்கிறார்கள். அதனால அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வாக்கு தத்தம், நிறைவேற வேண்டிய வாக்கு தத்தம் காலதாமதமாகிறது. உடனே அவங்க போக வேண்டிய அந்த கானான்ல திரும்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு 40 ஆண்டுகள் அவங்க